மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். பாபுஜி மாஸ்டரினுடைய சகஜ மார்க்க தத்துவம். இந்த புத்தகத்தில் 2வது அத்தியாயம் சத்திய நிலை, அதன் செயலற்ற மற்றும் செயலாற்றும் தன்மை. இந்த அத்தியாயத்தில் மொத்தம் 7 பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் 5வது பகுதி ஜீவனும் பிரம்மனும். இந்த பகுதியில் ஜீவன்னா என்ன, பிரம்மன்னா என்ன, இதை பற்றின விளக்கத்தை மாஸ்டர் கொடுத்துருக்காங்க. பொதுவாக நம்ம இந்தியாவில் பிரம்மன் அப்படிங்கிற ஒரு கருத்தை நாம் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். பாரம்பரியத்தினுடைய அடிப்படையில் பிரம்மன் சொல்லப்படுற விஷயம் இறைவனுக்கு இணையானது அப்படின்னு சொல்கிறோம். அதோட அதுதான் இறுதி சத்திய நிலை, உன்னதமான ஜீவன், இந்த மாதிரியான பல வடிவங்கள்லையும் சொல்லப்படுறது. பிரம்மன் அப்படிங்கிற வார்த்தையினுடைய சொல் இலக்கணத்தை பார்க்கும்போது அது 2 சமஸ்கிருத மூலங்கள்லேருந்து வரப்பட்டது. பிருக மண். பிருக அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் விரிவடைதல். மண் அப்படின்னா எண்ணுதல் அல்லது ஆழ்ந்து சிந்தித்தல். அப்போ பிரம்மன் அப்படிங்கிறது விரிவடைவதும் ஆழ்ந்து சிந்திப்பதுமான ஒன்று. அதாவது உண்மையான அர்த்தத்துல பிரம்மன் அப்படிங்கிறது ஒரு நிலை அப்படின்னு சொல்லி மாஸ்டர் சொல்றாங்க. தியானத்துல நம்மளுடைய உணர்வுறு நிலை விரிவடையக்கூடிய ஒரு தன்மையை அடையுது. அந்த விரிவடைதலோட கூட ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு கட்டமும் ஏற்படுது. அந்த நிலையை தான் பிரம்ம நிலை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உண்மையிலேயே பிரம்மன்கிறது பரம்பொருள் கிடையாது, அது ஒரு நிலை. அந்த நிலையில நம்மளுடைய உணர்வுறு நிலை ஆழ்ந்து சிந்திக்கவும் விரிவடையவும் செய்யுது. பரம்பொருள்னு சொல்லப்படுற இறைவன் இந்த நிலைக்கும் அப்பாற்பட்ட ஒண்ணு, அதுதான் கடவுள். அந்த பரம்பொருள் விரிவடைகிறதோ சுருங்கிறதோ ஆழ்ந்து சிந்திக்கிறதோ கிடையாது. ஏன்னா பரம்பொருள்னு சொல்லப்படுற கடவுள் மாறாத தன்மை கொண்டது, அது தூய்மையானது. நம்மளுடைய தியான நிலையில நம்மளுடைய உணர்வுறு நிலை பிரம்மனினுடைய பண்புகளை வெளிப்படுத்துது. அதுதான் அந்த விரிவடையக்கூடிய நிலைன்னு சொல்லப்படுறது. இதை தாண்டி, அதாவது பிரம்ம நிலைக்கு தாண்டியும் நாம செல்ல வேண்டிய நிறைய நிலைகள் இருக்கு. அத பரபிரம்மன் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் ஒரு நிலைதான். அது நம்மளுடைய ஆன்மீக பயணத்தினுடைய இன்னொரு கட்டம். அப்போ அந்த பரபிரம்மன் நிலையும் ஒரு முடிவு கிடையாது. இந்த மாதிரி தியானத்துல நம்மளுடைய உணர்வுறு நிலைங்கிறது வளர்ந்துகிட்டே போகுது. பரம்பொருள்னு சொல்லப்படுற இறுதி நிலை கடவுள், அவரோட ஐக்கியம் அடையக்கூடிய நிலை வரைக்கும் இந்த விரிவடைதல்ங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்கு. அது உயர்ந்த நிலைகளுக்கு போகும்போது நுண்ணியதாவும் சூட்சமமாவும் வளருது. இப்ப அடுத்தது ஆத்மன்னு சொல்லக்கூடிய ஜீவன். அதை பத்தி மாஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா, தனி ஒரு ஜீவனை குறிக்கக்கூடிய வடமொழி சொல் தான் ஆத்மன் அப்படின்னு சொல்றது. இதனுடைய அர்த்தம் நகரவும் எண்ணவும் கூடிய ஒன்று. அதாவது பிரம்மன் அப்படிங்கிறது விரிவடையக்கூடியது, ஆத்மன் அதாவது ஜீவன்கிறது வெறுமனே நகரக்கூடிய ஒன்று. ஆன்மீகத்துல ஜீவன் பிரம்மன் இது ரெண்டுமே முக்கியமான கருத்துக்களா சொல்லப்பட்டிருக்கு. இதனுடைய வேறுபாட்டை ஒரு சின்ன உதாரணம் வச்சு புரிஞ்சுக்கலாம். முதல் உதாரணம் கடலும் அலையும். ஒரு பெரிய கடல், அதுல நிறைய அலைகள் இருக்கு. அதுல ஒரு அலை சொல்லுது நான் தான் இருக்கிறதுலயே பெரியவன், மற்ற அலைகளை விட சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லுது. இப்போ இன்னொரு அலை சொல்லுது நான் தான் இருக்கிறதுலயே ரொம்ப சின்னவன், எனக்கு ரொம்ப சக்தி குறைவு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த கடல் சொல்லுது நீங்க எல்லாருமே தனித்தனியானவர்களா தெரிஞ்சாலும் என்கிட்ட இருந்து தான் நீங்க வந்திருக்கீங்க, அப்போ உண்மையிலேயே நீங்க எல்லாருமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதனுடைய பொருள் அலைங்கிறது ஜீவன், கடல்ங்கிறது பிரம்மன். ஒரு அலை நான் தனியானது அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுங்கிறது அதனுடைய அகங்காரம். அந்த அலை கடல் கிட்டேந்து தான் உருவானது, கடைசியா அந்த கடல்ல தான் கலக்குது. இன்னொரு உதாரணம், ஒரு மண்பானை செய்யக்கூடிய குயவன், அந்த மண்பானை அப்படிங்கிற குடங்கள். இப்போ அதே மாதிரிதான் ஒரு குடம் சொல்லுது நான் தான் ரொம்ப அழகானவன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னொரு குடம் சொல்லுது நான் ரொம்ப பலவீனமானவன் அப்படின்னு. இப்போ மண் சொல்லுது நீங்க யாருமே தனித்தனியானவங்க கிடையாது, நீங்க எல்லாரும் எங்கிட்ட இருந்து தான் வந்திருக்கீங்க. அப்போ எல்லா குடங்களுமே மண்ணுல இருந்து தான் வருது. குடம்ங்கிறது ஜீவன், மண்ங்கிறது பிரம்மன். வடிவங்கள் வேறுபட்டாலும் அடிப்படைங்கிறது ஒண்ணுதான். ஜீவன் அப்படிங்கிறது நான் தனியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒண்ணு, அதுதான் மாயை. ஆனா ஜீவன் பிரம்மனிலிருந்து பிரியாத ஒன்று. அப்போ ஜீவன்கிறது ஓரொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு தனி சுய உணர்வு, நான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு உணர்வு, பிறப்பு இறப்புங்கிற விஷயத்தை அனுபவிக்கக்கூடியது. ஆனா பிரம்மன் அப்படிங்கிறது
நான் எல்லாத்துலேயுமே இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு உணர்வு. இந்த ஜீவன் பிரம்மன் அப்படிங்கிற கருத்தை பற்றி அஷ்டவக்ர கீதை என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மனிதன் கனவுல கஷ்டப்படுறான், கனவு அதுல கஷ்டப்படுறான், அதுல அவன் ரொம்ப ஏழை, அவன் கண்ணு முழிச்சதும் பணக்காரன், அதாவது ராஜா. இப்போ இதுல கேள்வி என்னன்னா, உண்மையிலேயே நான் யாரு? கனவுல கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஏழையா, இல்லனா கண்ணு முழிச்சோடனே நான் பாக்குற ராஜாவா? இதுக்கு அஷ்டவக்ர கீதை என்ன சொல்லுதுன்னா, நீ எப்பவுமே ராஜாதான், அதாவது பிரம்மன். அந்த ஒரு உணர்வு உன்னுடைய எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்கு. அதாவது விரிவடைந்த ஒரு உணர்வு. கனவு மாதிரி இருக்கிறது தான் இந்த உலகத்தினுடைய அனுபவம், அது மாயை. தூங்கும்போது நீ பாக்குற ஒண்ணு நிலையில்லாதது, கண்ணு முழிச்சோன்னு என்ன இருக்கோ அதுதான் நிலையானது. கண் விழிக்கிறது அப்படிங்கிறது தான் ஆத்ம ஞான விழிப்புணர்வு. நம்மளை நாம உணர்றது, நம்மளுடைய ஆன்மாவை விழிப்புணர்வு செய்ய வைக்கிறது. அது வரைக்கும் நாம இந்த கனவு அப்படிங்கிற இந்த உலகத்திற்குள்ளதான் நாம தூங்கிட்டு இருக்கோம். அதாவது இந்த மாயையில நம்ம மாட்டிட்டு இருக்கோம். இந்த மாயையை கடந்து இது எதுவுமே நிலையற்றது அப்படிங்கறத உணரும் போது நமக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைக்குது. அந்த விழிப்புணர்வின் மூலமா நம்மளுடைய சாதாரண உணர்வு நிலை விரிவடைந்த ஒன்னா மாறி எல்லாமே ஒண்ணுதாங்கிற உணர்வு ஏற்படுது. இந்த பிரபஞ்சத்துல நானும் ஒரு பகுதி, நான்கிறது தனிப்பட்ட ஒண்ணு கிடையாது, இப்படி ஒரு உணர்வு ஏற்படுது. தனி ஆன்மாவான ஜீவன் இறைவன் கிட்டேந்து பிரிஞ்சு தனக்குன்னு ஒரு தனித்தன்மையை அடையும் போது தான் இருக்கிறத தெரிஞ்சுக்குது. ஒரு பெரிய கடல், அந்த கடல்ல இருந்து ஒரு பானை தண்ணிய தனியா எடுக்கும் போது இருக்கிறது. அப்போ அந்த கடல்ல இருந்து ஒரு பானை தண்ணிய நாம முண்டுட்டு வரும்போது அந்த கடல்ல இருக்கிற தண்ணி தான் இந்த பானைக்குள்ளேயும் இருக்கு, ஆனா சுருங்கின நிலையில இருக்கு, தனக்குன்னு ஒரு வடிவத்தை எடுத்துக்கிட்டு. இந்த மாதிரி தான் ஜீவன்கிறது வருது. இது அதனுடைய ஜீவிதத்திற்கான ஆதாரமா இருக்கு. இப்போ இந்த தனி ஆன்மாவான ஜீவன் தனியா பிரிஞ்சு வரும்போது தனக்கான ஒரு ஜீவிதத்தை தனியா ஏற்படுத்திக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஜீவனும் பிரம்மனும் ஒண்ணுக்கொன்னு பெரிதாதான் ஒத்திருந்தது. கடல் தண்ணியும் அந்த கடல்ல இருந்து எடுக்கப்பட்ட அந்த பானைக்குள்ள இருக்கிற தண்ணியும் ஒண்ணுங்கிற மாதிரி. ஆனா ஜீவன் கிட்ட இருக்கிற தனித்தன்மை, நான் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு, இறைவன் கிட்ட இருந்து தான் நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கறதையே மறந்த ஒரு நிலை. இது பிரம்மனுக்கும் ஜீவனுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு வேறுபாடை கொண்டு வந்துருச்சு. இப்போ ஜீவன், அகங்காரம், தனித்தன்மை, இது ரெண்டுத்திலயுமே கட்டுப்பட்ட ஒரு ஆன்மாவா இந்த ஜீவிதத்துல இருக்கு. அது எந்த மண்டலத்துல அது இருந்ததோ அதனுடைய தாக்கம் ஜீவன் கிட்ட இருக்கு. ஆனா தனக்கான ஒரு ஜீவிதத்தை அது ஏற்படுத்திக்க ஆரம்பிச்சதுனால ஒண்ணுக்கு பின்னாடி ஒன்னா சமஸ்கார உரைகளை சுத்திக்க ஆரம்பிச்சு அதுவே ஒரு பதிவாகி தனக்கான ஒரு புது தோற்றத்தை ஏற்படுத்திக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரிதான் ஜீவனுக்கும் பிரம்மனுக்கும் நிறைய வேற்றுமைகள், புதிய தோற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஜீவன் கிட்ட அகங்காரம் பெருகிக்கிட்டே போய் அது அடர்த்தியாகவும் கடினத்தன்மையாகவும் மாறிடுச்சு. அந்த அகங்காரத்தின் மூலமா உணர்வுகள், உணர்ச்சி வேகங்கள், ஆசைகள், இது எல்லாமே உருவாக அது தனக்கான ஸ்தூலத்தன்மையை இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி ஜீவன் ஒரு தங்க பறவை மாதிரி உடல் அப்படிங்கிற கூட்டுக்குள்ள, இரும்பு கூட்டுக்குள்ள முழுவதுமா அடைபட்டுருச்சு. இப்ப ஜீவன் என்ன நினைக்குது, நான் அப்படிங்கறது உடல் தான், இந்த உடல் தான் எல்லாமே செய்யுது அப்படிங்கிற மாதிரி. நாம இறைவன் கிட்டேந்து வந்த ஒரு பகுதி தான் இந்த ஒரு உணர்வு அந்த ஜீவன் கிட்ட முழுவதுமா மறைஞ்சிருச்சு. கடல்ல இருந்து தனியா பிரிஞ்ச அலை மாதிரி அந்த அலை தனியா வெளியில வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வெளியில வந்து தனக்குன்னு ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு ஜீவன் அகங்காரத்தினுடைய பல இயல்புகளான எண்ணங்கள், உணர்வுகள், உணர்ச்சி வேகங்கள், ஆசைகள், அது சம்பந்தப்பட்ட செயல்கள், எதிர்ச்செயல்கள், இது எல்லாத்துலயுமே கட்டுண்டு இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. இப்படி இந்த வட்டத்துக்குள்ள அந்த ஜீவன் கட்டுண்டு இருக்கிறதுனால இறைவனை பத்தின எண்ணமே அதுக்குள்ள புகாதபடிக்கு தான் ஒரு சிறைக்குள்ள அடைப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் ஜீவனை பத்தின ஒரு சுருக்கமான முழு வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தனி ஆன்மாவான ஜீவன் உடல் அப்படிங்கிற கூட்டுக்குள்ள எல்லாமே நான் தான் செய்யறேன் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வோட ஆசைகள்லயும் உணர்ச்சிகள்லயும் கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில இருந்துட்டு இருக்கும் போது திடீர்னு மகிழ்ச்சி அடிக்கக்கூடிய வகையில ஆதி மூலத்தினுடைய நினைவு இந்த ஜீவனுக்கு வர ஆரம்பிக்குது. அதாவது அந்த அலை
கடல்லேருந்து மொண்டுட்டு வரப்பட்ட அந்த பானை தண்ணீர், இது எல்லாமே மறுபடியும் அந்த கடல்ல கலக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சது. தனியா பிரிஞ்சு வந்து தனக்குன்னே ஒரு ஜீவிதத்தை ஏற்படுத்திக்கிட்ட இந்த ஜீவனால அந்த உரைகள் எல்லாமே கடினத்தன்மை வாய்ந்ததா ஆயிட்டதுனால தானே எல்லாத்தையும் கழட்டி எரிஞ்சிட்டு போய் அந்த கடலோட இறையோட ஒண்ணு கலக்கக்கூடிய ஒரு விஷயம்ங்கிறது அவ்வளோ ஈஸியா நடக்கிறது இல்ல. அந்த மாதிரி தனி முயற்சியில போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ நம்மள நாமே சுத்திட்டு இருக்கிற அந்த சமஸ்கார உரைகள், அதை எல்லாத்தையும் கழட்டுறதுக்கு, அதை நீக்கிறதுக்கு நமக்கு ஒருத்தருடைய உதவிங்கிறது தேவைப்படுது. அவர்தான் நம்மளுடைய மாஸ்டர். அப்படி ஒரு மாஸ்டர்னுடைய குருவினுடைய உதவி கிடைக்க பெறும்போது ஜீவன் தனக்கு தானே சுத்திட்டு இருக்கிற அந்த மேலுரைகள் இதை எல்லாத்தையுமே ஒண்ணுக்கு பின்னாடி ஒன்னா கடைய ஆரம்பிக்குது. பரம்பொருள் கிட்டேந்து தனியா பிரிஞ்சு வந்ததுதான் ஜீவன். தாய்கிட்ட இருக்கிற குணங்கள் குழந்தைக்கு இருக்கிற மாதிரி அந்த இறைவன் கிட்ட இருக்கிற சக்தியும் தனி ஆன்மாவான ஜீவனுக்கும் இருக்கு. அந்த சக்தியை கொண்டுதான் தனக்கான ஒரு ஜீவிதத்தையே அது ஏற்படுத்திக்கிருச்சு. இப்ப அதே சக்தியை கொண்டு, அந்த இயக்கத்தை கொண்டுதான் தன்னை படைத்தவரை, அதாவது பிரம்மத்தை பத்தின அறிவும் இந்த ஜீவனுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. ஒரு குழந்தை அம்மா அப்பா கிட்ட பிறந்து வளருது, எல்லா விதமான விஷயங்களையும் கத்துக்குது. அந்த குழந்தை வளர்ந்த பின்னாடி ஒரு வெளிநாட்டுக்கு அது வேலைக்கு போகுது. ஒரு காலகட்டத்துல தான் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு தன்னுடைய தாயை, பிறந்த வீட்டை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த குழந்தைக்கு வருது. அப்ப அந்த குழந்தை தன்னுடைய தாயோட பிறந்த வீட்டோட ஒண்ணு கலக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை கொண்டு வெளிநாட்டுல இருந்து மறுபடியும் தன்னுடைய தாய் வீட்டை நோக்கி வருது. இந்த மாதிரிதான் ஒரு ஜீவன் உலகத்தினுடைய சுகபோக அனுபவங்கள் இது எல்லாத்தையுமே அனுபவிச்ச பின்னாடி இது எதுவுமே நிலை கிடையாது அப்படிங்கிற ஒரு உணர்வு அதற்குள்ள ஏற்பட்ட பின்னாடி தன்னை படைத்தவரை பத்தின அந்த பிரம்மத்தினுடைய அறிவு அதனுடைய உள்ளுணர்வுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அப்படி தெரியும் போது ஒரு துளி கடல்ல ஒண்ணு கலக்கிற மாதிரி இந்த ஜீவன் பிரம்மனை அடையறதுக்கு குருவினுடைய துணையோட ஆன்மீக பாதையில பிரயாணம் பண்ண ஆரம்பிக்குது. இப்போ ஜீவன் அப்படிங்கிற வார்த்தை இயக்கம், சிந்திக்கும் திறன், இது ரெண்டுத்தையுமே சேர்ந்த ஒன்னா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தாய் குழந்தை இது ரெண்டு மாதிரி பிரம்மன் ஜீவன் இதனுடைய செயல்பாடு கிட்டத்தட்ட ஒரே மாதிரியா இருக்கு. கடல்ல இருக்கிற தண்ணிய தனியா ஒரு பானையில எடுத்துட்டு நாம வந்தாலும் அதனுடைய சுவைங்கிறது மாறப்போறது இல்ல, அதனுடைய தன்மையும் மாறப்போறது இல்ல. அந்த மாதிரிதான் ஜீவனும் பிரம்மனும் ஒரே மாதிரியா தான் இருக்கு. ஒரே ஒரு வேறுபாடு என்ன அப்படின்னா, பிரம்மன் இந்த பிரபஞ்சம் எல்லாத்தையுமே தனக்குள்ள கொண்டுட்டு இருக்கு. அந்த அளவிற்கு பறந்து விரிந்த ஒரு நிலை, கடல் மாதிரி. ஆனா ஜீவன் பானைக்குள்ள இருக்கிற தண்ணி மாதிரி சுயம்ங்கிற வட்டத்தை கொண்டுட்டு இருக்கு. ஜீவன் மாதிரி பிரம்மனும் தலைகளை பெற்றுட்டு இருக்கு. ஏன்னா பிரம்ம நிலையை கடந்துதான் நாம பரம்பொருள் நிலையை அடைய போறோம். பிரம்மனுக்கு பின்னாடி பரபிரம்ம நிலை, அதை தாண்டி இறுதி நிலை. இந்த மாதிரி ஆன்மீகத்துல நாம பல நிலைகளை கடந்துதான் போகிறோம். அப்போ பிரம்மனும் தலைகளை கொண்டுட்டு இருக்கு. இதுல இருக்கிற வேறுபாடு என்னன்னா, பிரம்மத்தோட ஜீவனை ஒப்பிடும் போது ஜீவனுக்குள்ள இருக்கிற தலைங்கிறது அடர்த்தியாகவும் சூலமானதாகவும் இருக்கு. ஏன்னா இந்த ஜீவன்கிறது நான்கிற உணர்வோட தனியா இருக்கிறதுனால, தனக்குள்ள சமஸ்கார உரைகளை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால. அப்போ இந்த ஜீவன் அந்த நிலைகள்ல இருந்து விடுபட்டு விரிவடைந்து கொண்டே போகும்போது உணர்வுறு நிலையினுடைய அடிப்படையில அந்த விரிவடைதல்ல ஒரு கட்டத்துல பிரம்ம நிலையை அடையுது. அப்படி அடையும் போது, அதாவது சின்ன வட்டம்ங்கிறது விரிவடைஞ்சுக்கிட்டே போய் பெரிய ஒன்னோட ஒண்ணு கலக்குது. அந்த மாதிரி கலக்கும் போது எல்லாமே ஒண்ணுதான். இந்த உணர்வு நமக்குள்ள ஏற்படுது அப்படிங்கறத சொல்றாங்க. அப்போ ஜீவன் பிரம்மன் இது ரெண்டுமே வரையறைக்கு உட்பட்டதுதான். இத கடந்து ஆன்மீகத்துல போகக்கூடிய நிலைங்கிறது நிறைய இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டு, இதுதான் ஜீவன் பிரம்மன் இது ரெண்டுத்த பத்தின சரியான விளக்கம் அப்படிங்கறத பாபுஜி மாஸ்டர் இந்த பகுதியில கொடுத்திருக்காங்க. இப்ப அடுத்தது 2வது அத்தியாயத்தினுடைய 6வது பகுதி, இயற்கையில் காணப்படும் இணைத்தன்மை. இதுல மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்தது தெய்வீக தன்மையினுடைய தூய்மையான ஒரு நிலை. எந்த படைப்புகளுமே உருவாக்கப்படாத ஒரு கட்டத்துல தூய்மையான ஒரு அமைதி நிலை, எளிமையான நிலை தான் காணப்பட்டது. இன்னைக்கு நாம பாக்குற இந்த பொருட்களினுடைய சாரம் எல்லாமே அந்த நிலைக்குள்ளதான் அடங்கி இருந்தது. ஒரு பெரிய மரம் விதைக்குள்ள அடங்கி இருக்கிற மாதிரி. இப்போ அந்த விதை பிளவுபட்டு அதற்குள்ள இருக்கிற உயிர் சக்தி
மரமா உருவெடுக்கிற மாதிரி ஷோப் அப்படிங்கிற முதல் சலனம், அந்த சலனத்தின் மூலமா பிரபஞ்சத்தினுடைய வெளிப்பாடு தொடங்க ஆரம்பிச்சது. அந்த சலனத்திற்கு பின்னாடி கடைதல் இயக்கம், சுழற்சி இயக்கம், இந்த மாதிரி ஒண்ணுக்கு பின்னாடி ஒன்னா உருவாக ஆரம்பிச்சு அந்த இயக்கத்தின் மூலமா பிரபஞ்சம் உருவாக்கப்பட்டது. இப்போ இப்படி இயக்கத்தினுடைய ஒரு வேகம் தூண்டப்பட்ட உடனே ஆற்றலுடைய சக்தி, அதற்கு உயிர் வந்து பிரபஞ்சம் உருவாகிறதுக்கான திசையில செயல்பட ஆரம்பிச்சது. இப்படிதான் கடினத்தன்மைகளும் கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு பகுதி தான் மனிதன். தெய்வீகத்தன்மைக்கு எதிரான திசையில தெய்வீகத்தினுடைய பண்புகள் மனிதனுக்குள்ள இருந்தாலும் தனக்கான ஒரு வழியை கிரியேட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டதுனால அதற்கு எதிரான திசையில மனித வழித்தொடர் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தெய்வீகம், மனித வழித்தொடர், இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தாலும் மனிதன் தனக்குன்னு ஒரு வடிவத்தை கிரியேட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டான். மனிதனுடைய இயக்கம் ஆரம்பத்துல சூட்சுமமான நிலையில இருந்தாலும் கூட அவன் தன்னுடைய பரிணாம வளர்ச்சி காரணமா கடினத்தன்மைகளை உருவாக்கிக்க ஆரம்பிச்சிட்டான். நாம இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய பல பொருட்கள், இது எல்லாமே மனிதனுடைய இயக்கத்தால உருவாக்கப்பட்டது. அப்போ மனிதனுடைய இயக்கம் பல அமைப்புகளுக்கு அடித்தளமா இருக்கு அப்படிங்கறதையும் சொல்லலாம். அது தெய்வீகத்தினுடைய இயக்கம் மாதிரி. அதை பயன்படுத்திக்கிட்ட வழிதான் எதிரான வழி. உண்மையிலேயே தெய்வீக இயக்கம் மாதிரி மனிதனுடைய இயக்கம் இல்லைன்னா இவ்வளவு சிறப்பான முறையில மனிதனால செயல்பட்டு இருக்க முடியாது. அந்த சக்தியை கொண்டுதான் மனிதன் இந்த அளவுக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கான். இந்த மாதிரி இந்த உலகத்துல பல மடங்கா செயல்கள் பெருகிக்கிட்டே போச்சு. எல்லா பொருட்களோடையும் சேர்ந்து மனிதனும் மேலும் மேலும் ஸ்தூலத்தன்மை அடைய ஆரம்பிச்சான். அப்போ மனிதனால உருவாக்கப்பட்ட ஓரொரு பொருளுமே மனித தன்மைங்கிற பிரிவுல தனியா பிரிஞ்சிருச்சு. ஆனா எல்லாத்துக்குள்ளயுமே தெய்வீகத்தன்மைங்கிறது இருக்கு. கடவுள் மனிதனுக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னு சொல்றதனுடைய காரணம் இதுதான். இந்த கருத்தை எல்லா மதவாதிகளுமே ஒத்துக்கிறாங்க அப்படிங்கறத சொல்லிட்டு, இப்போ தெய்வீகத்திலிருந்து பிரிஞ்சு வந்து தனக்குன்னு ஒரு ஜீவிதத்தை ஏற்படுத்திக்கிட்ட மனிதன் மறுபடியும் வந்த நிலைக்கே திரும்ப போய் தெய்வீக இயக்கத்தோட தொடர்ந்து போய் மனிதனுடைய இயக்கத்தை தெய்வீகத்தினுடைய இயக்கத்தோட இணைச்சுக்கும் போது நம்மளுடைய இறுதி நோக்கத்தை நிறைவேற்ற முடியும். அப்போ நமக்குள்ள இருக்கிற தெய்வீக தன்மையை விழிப்படைய செஞ்சு அந்த தன்மையோட இணைஞ்சு ஆன்மீக பாதையில நம்ம போகும்போது முழு முதற் கடவுளாகிய ஒரே பரம்பொருள் இறுதி நிலை, அந்த நிலையை நம்மளால அடைய முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஏன்னா பரம்பொருள் கிட்டேந்து தான் நாம வந்திருக்கோம். நமக்குள்ள அந்த பரம்பொருளினுடைய தன்மையான தெய்வீகத்தன்மை குடிகொண்டுட்டு இருக்கு. நாம தனியா சொல்ற மனித தன்மையும் நமக்குள்ள இருக்கிற தெய்வீகத்தன்மையும் தூய்மையான நிலையில தான் இருக்கு. ஆனா மனித தன்மையினுடைய செயல்பாடு அதிகமா இருக்கிறதுனால உள்ளுக்குள்ள இருக்கிற தெய்வீகத்தன்மை தூங்கின நிலையில இருக்கு. அங்க ஒரு விழிப்புணர்வு ஏற்படணும். ஏன்னா மனிதன் தன்னுடைய செயல்களாலும் எதிர் செயல்களாலும் பல விஷயங்களை உருவாக்கிக்க ஆரம்பிச்சு அதன் மூலமா வேறுபாடுகள், முரண்பாடுகள், இது எல்லாமே வெளிப்பட ஆரம்பிச்சது. இந்த மாதிரிதான் மனிதனுடைய கட்டமைப்புங்கிறது உருவாக்கப்பட்டது. இப்போ எல்லாத்தையுமே ஆரம்ப நிலைக்கு திரும்பவும் கொண்டு சேர்க்க வேண்டியதுதான் மனிதன் செய்ய வேண்டியது. அப்போ மனிதன் எப்போ தெய்வீகத்துடனான அவனுடைய தொடர்பை நிலைநிறுத்திக்கிறானோ அன்னைக்கு இது எல்லாமே சாத்தியமாகும். மனிதனுக்குள்ள அமைதி, சமநிலை, இது எல்லாமே திரும்ப கிடைக்கும். இதுக்கு ஒரே வழி அவன் தனக்குள்ள மிதத்தன்மையை ஏற்படுத்திக்கிறது. நம்மளுடைய சகஜ மார்க்கத்துல இயற்கை வழியான அந்த வழியில தன்னிலை உணர்தல், இந்த பயிற்சியை நாம செஞ்சிட்டு இருக்கோம். ஆன்மாவை விழிப்புணர்வு செய்ய வைக்கிறது அப்படிங்கறத சொல்லிட்டு, இதுதான் இயற்கையினுடைய ரகசியம். மனிதன் முற்றிலும் தெய்வீகமயமாதல், இதனுடைய உண்மை பொருளை மக்களுக்கு தெளிவா உணர்த்தணும் அப்படிங்கறதுக்காக இந்த விஷயத்த இந்த பகுதியில நான் இங்க வெளிப்படுத்தியிருக்கேன் அப்படிங்கறத மாஸ்டர் சொல்லியிருக்காங்க. சகஜ மார்க்கத்தினுடைய ஒரே ஒரு சத்தியம், அது என்ன அப்படின்னா, தெய்வீக சாராம்சத்தினுடைய ஒரு பகுதி நாம தான். சமுத்திரத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கோப்பை தண்ணீர் நான் அப்படிங்கிற கோப்பைக்குள்ள அடங்கி இருக்கிறதுனால அது தன்னை சின்னதாகவும் தனியாகவும் ஒரு திருப்தி இல்லாத நிலையிலையும் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு அந்த உணர்வுல மூழ்கி தெய்வீக தன்மையிலிருந்து நாம விலகி இருக்கோம். ஆனா உண்மையிலேயே தெய்வீக முழுமையிலிருந்து நாம வித்தியாசமானவர்கள் கிடையாது. கோப்பைக்குள்ள இருக்கிற அந்த நீர் நான் சுதந்திரமா இல்ல அப்படின்னு சொல்லுது. இப்போ சமுத்திரம் சிரிச்சிட்டு, நீ எனக்குள்ள மீண்டும் வந்துரு,
அப்புறம் நீ சமுத்திரம் ஆயிடுவ அப்படின்னு சொல்லுது. அப்போ நான் என்னவா இருக்கேன், என்னவா ஆகணும், நான் என்னவா இருக்கிறதா பாசாங்க பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரியான விஷயங்களை நாம சீக்கிரமா குறைச்சிட்டு அந்த நிலையோட ஒண்ணு கலக்கிற முயற்சியில இறங்கி ஒன்னாகும் போது உள்முக ஒருமைப்பாடுங்கிறது கிடைக்குது. அப்போ நமக்குள்ள தெய்வீகம் இருக்குங்கிற கருத்துக்கு ஏத்த மாதிரி உள்ளுக்குள்ள நாம நெருங்கி போய் உள்முக மாற்றம் அடைஞ்சு நம்மளை நாமே தகுதியானவர்களா மாத்திக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையும் ஒரே வழியில முன்னேறும். இந்த முன்னேற்றத்தை தான் பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. அந்த பரிணாம வளர்ச்சியின் மூலமா தான் தன்னிலை உணர்தல்ங்கிறதும் சாத்தியமாகுது. இதைதான் மாஸ்டர் இங்கு குறிப்பிட்டிருக்காங்க. இப்ப அடுத்தது 2வது அத்தியாயத்தினுடைய 7வது பகுதி, அதாவது கடைசி பகுதியா அவதாரங்கள். அவதாரங்கள்னா என்ன, மனிதனுக்கும் அவதாரங்களுக்கும் இருக்கிற வேறுபாடு என்ன, இதை பத்தின விளக்கத்தை இந்த பகுதியில மாஸ்டர் நமக்கு கொடுத்திருக்காங்க. இப்போ மனிதன் எடுத்துக்கும் போது நாம தான் நம்மளை சுத்தி நிறைய படைப்புகளை உருவாக்கிட்டு இருக்கோம். நமக்குள்ள இருக்கிற அந்த சக்தி கொண்டு, அது கடவுள்கிட்டேந்து கிடைச்ச சக்தி தான். ஆனா அங்க இறைவனுடைய பங்குங்கிறது பெயரளவுக்கு தான் இருக்கு. முதல்ல அந்த சங்கல்ப சக்தியால ஏற்பட்ட ஒரு சின்ன சலனம், அந்த சலனத்தை ஆரம்பிச்சு வச்சதுதான் இறைவனுடைய பங்கு. அது மனித வடிவில மனம்னு சொல்லப்படுறது. இன்னைக்கு நாம இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய பலவிதமான இயந்திரங்கள், அது எல்லாமே முதல்ல பூமிக்கு அடியில இருக்கிற இரும்பு தாது, அதுதான் அந்த இயந்திரங்கள் எல்லாத்திற்குமே மூலப்பொருளா இருந்தது. அந்த மூலப்பொருள்ல இருந்து தான் இன்னைக்கு நாம பாக்குற இந்த இயந்திரங்கள் எல்லாமே உருவாக்கப்பட்டது. அப்போ அந்த இரும்பு தாது தான் எல்லா பொருட்களுக்குமே மூல வஸ்துவா சொல்லப்படுறது. அதுதான் சாராம்சமும் கூட. அதே மாதிரிதான் இந்த பிரபஞ்சத்துல நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே ஆரம்பத்துல சாராம்ச வடிவில தான் இருந்தது. அந்த அதிர்வு ஏற்பட்டதனுடைய காரணமா படைப்பிற்கான வேகம் வெளிப்பட ஆரம்பிச்சு, அந்த வேகம் செயல்பாடு அது இறுதி வரைக்கும் தொடர்ந்து இன்னைக்கும் அது இருந்துட்டு இருக்கு. இப்போ ஷோப்பிற்கு பின்னாடி படைப்பு ஆரம்பிச்சதுல இருந்து படைப்பு முடியற வரைக்கும், அதாவது படைப்பினுடைய ஆரம்பம் படைப்பினுடைய முடிவு, இது ரெண்டுமே ஒரே இயக்கத்தினுடைய 2 முனைகள் மாதிரி. இதுக்கு நடுவுல இருக்கிறது தான் செயல்பாடுகள். அங்கதான் சக்தியினுடைய வெளிப்பாடுகளும் இருக்கு. அதுதான் முக்கிய கருவியாவும் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா செயல்பாடுகள்ல தான் வெளிப்பாடு இருக்கு. அந்த செயல்பாடுகள்ல தான் அளவு கடந்த சக்தியும் அடங்கி இருக்கு. ஒரு மின்சாரம் பாயற மாதிரி அதிர்ச்சி அலைகள் எல்லாமே அங்கிருந்து தான் உருவாகுது. இப்போ இந்த சக்தி, இயக்கம், செயல்பாடுகள் இது எல்லாமே எங்கிருந்து வருது, இதற்கான தூண்டுதல் எங்கிருந்து கிடைக்குது? அதுதான் இந்த இயக்கம் எல்லாத்தையுமே தூண்டக்கூடிய தலைமை சக்தி. அந்த தலைமை சக்தி தான் மையமா செயல்படுது. இப்ப இங்க மாஸ்டர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. மைய புள்ளியில இருந்து சில மில்லிமீட்டர் தூரத்துல இன்னொரு புள்ளியும் இருக்கு. அங்க உயிரூட்டக்கூடிய சக்தி அந்த மாதிரியான ஒண்ணு சமநிலையில இருந்துட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டு, அதிக தொலைவில் இருந்து இந்த மையங்களை கவனிக்கிறதுனுடைய காரணமா இந்த மைய புள்ளிக்கும் இன்னொரு புள்ளிக்கும் நடுவுல இருக்கிற அந்த தூரத்தை சில மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கேன். ஆனா ஒருத்தர் தன்னுடைய பௌதீக உடலினுடைய வரையறைகள்ல இருந்து விடுபட்டு, அதாவது உலக பற்றுதல்ல இருந்து விடுபட்டு ஆன்மீகத்துல உயர்ந்த நிலைகளுக்கு போகும்போது அந்த ஒரு கட்டத்துல இருக்கிற மனிதனால இந்த புள்ளிகளை பத்தின ரகசியத்தை தெரிஞ்சுக்க முடியும். அதாவது அதனுடைய தொலைவு எந்த அளவுக்கு இருக்கு, ஏன்னா அதனுடைய தொலைவுங்கிறது அளவற்றது. அது என்னங்கிறத பத்தின விளக்கங்கள் அவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி அந்த மைய புள்ளின்னு சொல்லப்படுற அந்த புள்ளிக்கு மேல நாம போகும்போது சக்தியினுடைய வேகம் குறையுது. அப்படி மேல போகும்போது சத்தியத்தினுடைய அருகாமையில நாம போகிறோங்கிறத தெரிவிக்குது. ஆனா அந்த வேகத்திலேயே காணப்படுற மந்தமான வேகம் அதுதான் மனிதனுடைய பங்குக்கு வந்து சேருது. இப்போ எங்கிருந்து சக்திகள் எல்லாம் வருதோ அந்த மைய புள்ளிய எடுத்துட்டு, அதாவது அந்த மைய புள்ளிய ஒரு கருத்தா எடுத்து மனிதனுக்கும் அவதாரங்களுக்கும் இருக்கிற வேறுபாட சொல்றாங்க. இப்போ அந்த மைய புள்ளியில இருக்கிற மந்தமான வேகம் மனிதர்களுடைய பங்குக்கு வந்து சேருது. அதே நேரத்துல மையத்துல இருக்கக்கூடிய வலிமையான சக்தி அவதாரங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கு. அவதாரங்கள் மையத்துல இருக்கக்கூடிய தன்மை முழுவதுமா நிரப்பப்பட்டவர்களா இருக்காங்க. அந்த மைய புள்ளியில இருக்கிற ஒரு கோலத்துல இருந்து ஒரு அவதாரமா ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றி இருக்கிறாரு. அதனுடைய மறுமுனையில இருந்து வந்தவர் தான் ஸ்ரீராமர். இதோட காரணமா ஸ்ரீராமர் மனித இயல்புகளை அதிக அளவுல பெற்றுட்டு இருக்கிறாரு. ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழ முயற்சி செய்யணுமோ
அந்த லட்சிய வாழ்க்கையை வாழ்ந்து காமிச்சவர் தான் ஸ்ரீராமர். அவதார புருஷர்களுக்கு தனித்துவம்ங்கிறது கிடையாதுன்னு சில பேர் நினைக்கிறாங்க. ஆனா இவங்களுடைய கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கறத மாஸ்டர் சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுக்கு தனித்துவம் இருந்திருக்கும்னா, அதாவது அவங்களுக்கு தனித்துவம் இல்லாம இருக்கும்னா, அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த பணியை நிறைவேற்ற வேலையில உடல் ரீதியா அவங்களால வேலை செஞ்சிருக்க முடியாது. ஏன்னா தனித்துவம் அப்படிங்கிறது, அதாவது ஆன்மாவினுடைய தனித்துவம்ங்கிறது ஒரு தூய்மையான உணர்வு. அந்த தூய்மையான உணர்வு அவங்களுக்கு இருந்ததுனாலதான் உடல்ல இந்த உலகத்துல நிலை பெற்றிருந்தாலும் உலகத்தினுடைய மாயையில அவங்க சிக்காம இறைவனுடைய பணிய, அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்கிற அந்த இறைவனுடைய பணி, அதை அவங்களால சிறப்பான முறையில செய்ய முடிஞ்சது. அப்ப அந்த அளவுக்கு அவங்களுடைய தனித்துவம்னு சொல்லக்கூடிய தூய்மையான உணர்வு அது அவங்களுக்குள்ள இருந்திருக்கு. அப்போ அவதார புருஷர்களுக்கு தனித்துவம் கிடையாதுங்கிற கருத்தை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தனித்துவம் இல்லாம அவங்களுக்கு தனித்தன்மை நான்கிற உணர்வு இருந்திருந்ததுன்னா இயற்கையினுடைய வேலைகளை செய்ய முடியாது. அந்த கனெக்டிவிட்டி அவங்களுக்கு இருந்திருக்காது. இந்த உலகத்துல உடலோட இருந்தாலும் உயர்ந்த நிலைங்கிறது அவங்களுக்கு இருந்ததுனாலதான் தங்களுடைய பணியை செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த வளர்ச்சி முதிர்ச்சி இது எல்லாமே சரியான படிக்கு இருந்திருக்கு. அப்போ அந்த பணியை அவங்களுக்கு செய்யறதுக்கு உடல் ஒரு தேவையா இருந்திருக்கு. அப்போ அவதாரம் அப்படிங்கிறவங்களுக்கு அவதாரங்களுக்கு தனித்துவம் நிச்சயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவதாரங்கள் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை நிறைவேற்றுறதுக்கான எல்லா ஆற்றல்களோடும் இந்த பிரபஞ்சத்திற்கு வராங்க. அவங்க அந்த மாதிரி தான் அவதரிக்கிறாங்க. இன்னும் வேறு வார்த்தைகள்ல சொல்லணும்னா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி, அவங்களுக்கு கிடைக்கிற ஆற்றல், இதுவே அவங்கள இந்த உலகத்துல பிறக்க செய்யற ஒரு சமஸ்காரங்களா மாறிடுச்சு. அப்படிதான் இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க செய்ய வந்த பணியை முடிச்ச பின்னாடி அந்த சக்திகள் எல்லாமே அவங்கள விட்டு போயிடுது. இந்த தகவலை மாஸ்டர் நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ மைய புள்ளி அங்கிருந்துதான் எல்லா சக்திகள் இயக்கங்கள் இது எல்லாமே வெளியே வருது. அதுதான் இந்த பிரபஞ்சம். இது எல்லாமே தோன்றதுக்கான மூல காரணமும் கூட. இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு பகுதி தான் மனிதன். மையத்தினுடைய சக்தி, அந்த வேகம், அதனுடைய மந்தமான ஒரு தன்மை மனிதனுடைய பங்குக்கு வருது. ஆனா அந்த மையத்தினுடைய வலிமையான சக்தி அவதாரங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சாதாரண மனிதனுக்கும் அவதாரத்திற்கும் உள்ள வேறுபாடு என்னன்னா, மனிதன் பலவிதமான உரைகளுக்குள்ள அடைபட்டு இருக்கான். ஆனா அவதார புருஷர்கள் அந்த மாதிரி இல்ல. அவதாரங்கள் இறைவனை உணர்ந்த நிலையில காணப்படுறாங்க. அது மனிதனுக்கு கிடையாது. ஏன்னா அவன் தன்னை சுத்தி பலவிதமான உரைகளை கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். அவனுடைய எண்ணங்களாலும் ஆசைகளாலும் உணர்வுகளாலும் உணர்ச்சிகளாலும். மனிதன் அவதார புருஷர் இவங்க ரெண்டு பேருமே ஒரே மூல வஸ்துவில இருந்துதான் உருவானாங்க அப்படின்னாலும், அதாவது அந்த மைய புள்ளி அவதார புருஷர் இறைவனுடைய நெருங்கின தொடர்புல இருக்கிறாரு. அவருக்கு தேவைப்படும் போது அனந்தத்தினுடைய களஞ்சியத்துல இருந்து அவருக்கு தேவையான சக்திகள் கிடைக்கப்பெறுது. அவர் தன்னுடைய பணிக்காக இறைவன் கிட்டேந்து நேரடியா உத்தரவுகளை வாங்கிக்கிறாரு. அந்த மாதிரி அவதாரங்கள் இறைவன் கிட்டேந்து நேரடியா உத்தரவுகளை வாங்கிக்க கூடிய ஒரு உள்ளுணர்வு அவங்களுக்கு இருக்கு. அததான் தெய்வீக உள்ளுணர்வு அல்லது தேவவாணி, தெய்வ குரல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு தெய்வீக உள்ளுணர்வனுடைய கனெக்டிவிட்டி அவங்களுக்கும் தெய்வத்திற்கும் நடுவுல இருக்கு. அவதாரங்களுக்கும் மனம்ங்கிறது தேவைப்படுது. ஏன்னா அவங்களுக்கு பலவிதமான செயல்பாடுகள் இருக்கிறதுனால. ஆனா அந்த செயல்பாடுகள் அவங்க இருந்தாலும் அவங்களுடைய மனது அதிகமான சமநிலையும் தூய்மையும் கொண்டதா இருக்கு. அதனாலதான் இறைவனுடைய கட்டளைகளை உள்ளுணர்வு மூலமா நேரடியா அவங்களால பெற முடிஞ்சது. அப்போ அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இறைவனுடைய விருப்பப்படிதான் நடக்குது. அவதாரங்களுக்கு மனம் கிடையாதுங்கிற கருத்து தவறானது அப்படிங்கறத மாஸ்டர் சொல்லியிருக்காங்க. மனிதன் கூட இறைவனுடைய இந்த மாதிரியான கட்டளைகளை பெற முடியும். ஆனா அந்த மனிதன் ஆன்மீகத்துல அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையை அடையும் போதுதான் இது சாத்தியப்படும். உலக வாழ்க்கை இந்த பற்றுதல்கள் எல்லாத்திலிருந்தும் விடுபட்டு சமநிலையை அடையும் போது எல்லாத்த பத்தின ரகசியங்களும் அந்த மனிதனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. மனித படைப்பினுடைய அடிப்படை பிரபஞ்ச படைப்பினுடைய அடிப்படை மாதிரி தான். ஷோப்னு சொல்ற முதல் அதிர்வு, அந்த அதிர்வு மூலமா பிரபஞ்சம் எப்படி உருவாக்கப்பட்டதோ அதே அதிர்வு மனிதன் கிட்டையும் மற்ற உயிரினங்கள் கிட்டையும் அந்த அதிர்வினுடைய பிரதிபலிப்புங்கிறது இருக்கு. அந்த அதிர்வு இல்லைன்னா செயல்பாடுகள்ங்கிறது நடந்திருக்கவே நடந்திருக்காது.
மனிதன்கிட்ட இருக்கிற அந்த முதல் அதிர்வு, அதனுடைய பிரதிபலிப்பை தான் மனதுன்னு சொல்றாங்க. மனித வாழ்க்கையினுடைய ஜீவிதத்திற்கு இன்றியமையாத அங்கமா இருக்கிறது இந்த மனது தான். ஆனா இந்த மனது கீழ் மண்டலத்துல, அதாவது பிண்ட தேசத்துல கீழ் நோக்கின மனப்பான்மையில பிண்டி மனதுன்னு சொல்லப்படுறது. இதுவே இந்த மனதை திசை திருப்பி உயர்ந்த நிலைகளுக்கு போகும்போது பிரம்மாண்ட மண்டலத்துல, அதாவது ஆன்மீகத்தினுடைய உயர்ந்த நிலை, அங்க போகும்போது இத பிரம்மாண்டி மனதா சொல்லப்பட்டிருக்கு. மனதை கீழ்நிலையிலிருந்து மேல் நிலையை நோக்கி இறைவனோட ஒத்து திசை திருப்பும் போது அது உயர்ந்த நிலை மனதா காணப்படுறது. அப்படி உயர்ந்த மட்டங்களுக்கு மனம் திசை திரும்பி போகும்போது அது பண்பட்ட நிலையை அடையுது. அப்போ ஒரு மட்டத்திலையும் இதனுடைய நிலை மேல் நோக்கி போகும்போது மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ இங்க மனதை ஒழுங்குபடுத்துதல், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்லப்படுறது. இதனுடைய பொருள் மனதின் மேல கட்டப்பட்ட கட்டிடத்தை அப்புறப்படுத்துறது. மனம் இல்லாம எந்த செயலுமே செய்ய முடியாது. அந்த மனதை ஒழுங்குபடுத்தி முன்னேற்றி கொண்டு போகும்போது அதனுடைய உயர்ந்த நிலைகள்ல ஐம்புலன்களும் ஒழுங்குபடுத்தப்பட்டு சமநிலையில இருக்கு. அங்கதான் ஒரு மனிதன் பரிசுத்தமான நிலையை அடையறான். அவனுடைய செயல்கள் எல்லாமே உள்ளடங்கின நிலையில இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் அவதாரங்களும் இருக்காங்க. அவங்களுக்கும் மனம் இருக்கு. அந்த மனம் தூய்மையும் சமநிலையும் கொண்டதா இருக்கு அப்படிங்கறத மாஸ்டர் இங்க சொல்லியிருக்காங்க. இப்போ தற்காலத்துல பணியில ஈடுபட்டு இருக்கிற விசேஷ மகாபுருஷரை பத்தி சொல்லும் போது, அவரும் நான் தெரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு அந்த மைய புள்ளியில இருந்து வந்தவர் தான். நம்மளுடைய புற கண்களுக்கு வெளிப்புறமா வச்சு பார்க்கும்போது அவருக்குள்ள எந்த சக்திகளும் இல்லாமையும் உள்ளடங்கி இருக்கிற மாதிரியும் காட்சியா நமக்கு தெரிஞ்சாலும், அவர் அந்த விசேஷ மகாபுருஷர் ஆற்றல் மிகுந்த சக்திகளை பெற்றிருக்கிறவர். இதுவரைக்கும் இந்த உலகத்துல வந்து இறங்கின அவதாரங்கள் யாருக்குமே ஆதி மூலத்தினுடைய சக்தி கிடைக்கல. இறைவனுடைய அருளால நான் இந்த இயற்கையை ஆராய்ந்து பார்த்ததனுடைய அடிப்படையில இந்த தகவலை நான் இங்க வெளிப்படுத்தியிருக்கேன். எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சவர் இறைவன் மட்டும்தான். இறைவன் ஒருவர் மட்டுமே. இந்த விஷயங்களை சொல்லிட்டு பாபுஜி மாஸ்டர் இந்த 2வது அத்தியாயத்தை முடிச்சிருக்காங்க. இதுல சொல்லப்பட்ட 7 பகுதிகளில் முதல் பகுதி உச்சகட்ட சத்திய நிலை. கடவுள் அப்படிங்கிற கருத்தை மக்கள் பலவிதமா பல கோணங்கள்ல பாக்குறாங்க. மதத்தினுடைய அடிப்படையில வச்சு பார்க்கும்போது அவரை பத்தின உண்மையான விளக்கத்தை, உண்மையான கருத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அப்போ மதத்துல இருந்து நம்ம எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அதை கடந்து ஆன்மீக பாதைக்குள்ள வரும்போது உண்மையிலேயே கடவுள் அப்படின்னு சொல்லப்படுற உச்சகட்ட சத்திய நிலை, அந்த நிலையை நம்ம தியானத்தின் மூலமா அடைய முடியும். கடவுள் அப்படிங்கிறவர் அடையக்கூடியவர் கிடையாது, கடவுளை உணர்தல் அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த உணர்வு ஆன்மீக பாதையில வரும்போது தியானத்தின் மூலமா நமக்கு அருளப்படுறது. அந்த தியானம் நமக்கு பரிணாம வளர்ச்சியை கொடுத்து இறுதி நிலைக்கும் கூட்டிட்டு போகுது. அந்த இறுதி நிலையில தான் உச்சகட்ட சத்திய நிலைன்னு சொல்லப்படுற உண்மையான கடவுள் தன்மையை உணர முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது 2வது பகுதி தனித்துவம். ஆன்மாவினுடைய தனித்துவம்ங்கிறது ஒரு தூய்மையான உணர்வு. தனித்தன்மைங்கிறது நான்கிற வரையறைக்குள்ள கட்டுப்பட்ட ஒண்ணு. அந்த வரையறைகளை கடந்து அதுல விடுபட்டு போகும்போது தனித்துவமான நிலைங்கிறது நமக்கு கிடைக்கப்பெறுது. எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு. அப்படி கிடைக்கிற அந்த உணர்வு தான் உச்சகட்ட நிலைக்கு, இறுதி நிலைக்கு நம்மள அழைச்சிட்டு போகுது. அந்த நிலையை நமக்கு தெரியப்படுத்துறதும் நமக்குள்ள இருக்கிற இந்த தூய்மையான தனித்துவ உணர்வு தான். ஆன்மீகத்துல உயர்ந்த நிலையை அடையும் போது நம்மள விட்டு போகிறது தனித்தன்மை தானே ஒழிய தனித்துவம் கிடையாது. அந்த தனித்துவம் மகாபிரளய காலத்தின் போது எல்லாத்துக்கும் பொதுவான தனித்துவத்தோட ஒண்ணு கலக்குது. அந்த தனித்துவம் தான் அடுத்த படைப்பிற்கும் காரணமா இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது 3வது பிரபஞ்ச இயல். இந்த பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு முன்னாடி பூரணமான அமைதி தான் இருந்தது. ஷோப் அப்படிங்கிற ஒரு சின்ன சலனம், அதிர்வு, அதன் மூலமாக தான் ஒரு பெரிய பிரபஞ்சமே உருவாக்கப்பட்டது. அதற்கு முன்னாடி இன்னைக்கு நாம பாக்குற இந்த படைப்புகள் எல்லாமே, அதனுடைய சக்திகள், இயக்கங்கள் எல்லாமே மையத்திற்கு சுத்தி இருந்த உள்ளுரை இயக்கம். அந்த இயக்கத்துல உள்ளுறங்கி இருந்தது. இப்போ இது எல்லாத்திற்குமே ஆதாரம்னு சொல்லப்படுறது ஆதி மூலம், பரம்பொருள். அதுதான் அடிப்படை, அதுதான் ஆதாரம். இந்த இயக்கம், படைப்பு, இது எல்லாத்திற்குமான காரணம் அந்த பரம்பொருள் தான் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அந்த பரம்பொருள் தான் மையம். அடுத்தது 4வது ஆகாசமும் காலமும். ஆகாசம்ங்கிறது பூரணமான அமைதி நிலை, சமநிலை, தூய்மை, எளிமை, ஒன்றுமில்லா தன்மை, இது எல்லாமே ஆகாசம்னு சொல்லப்படுறது. அந்த அமைதி நிலைக்கு பின்னாடிதான் படைப்புங்கிறது உருவாக்கப்பட்டது. இதற்கு நடுவுல இருக்கிற அந்த இடைவெளியை தான் காலம்னு சொல்றாங்க. அதுதான் அவகாசம். நாம நமக்குள்ள
ஆகாசத்தினுடைய தன்மையை வளர்த்துக்கும் போது, அதாவது இன்மையாக்கி கொள்வதனுடைய தன்மையை உருவாக்கிக்கும் போது ஆன்மீகத்துல அதி உன்னதமான நிலையை அடைய முடியும் அப்படிங்கறத சொல்லிட்டு, அமைதித்தன்மை, படைப்பு, இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த இடைவெளி காலம், இது மிகவும் சக்தி வாய்ந்தது. அந்த காலத்தினுடைய சக்தி, அதனுடைய வெளிப்பாட்டுல தான் இந்த பிரபஞ்சம் உருவாக்கப்பட்டது. அப்போ செயல்பாடுகள்ல தான் வெளிப்பாடுங்கிறது உருவாகுது அப்படிங்கறத இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது 5வது பகுதி, ஜீவனும் பிரம்மனும். கடல்லேருந்து பிரிந்து வந்த அலைதான் ஜீவன், அந்த கடல் தான் பிரம்மன். ஜீவன் தனிப்பட்ட ஒரு சிறைக்குள்ள கட்டுண்டு இருக்கு. அந்த சிறைங்கிறது உடல். அந்த உடலுக்குள்ள இந்த ஜீவன் கட்டுண்டு இருக்கும்போது நான்கிற உணர்வு அதிகமா இருக்கு. அப்போ இந்த வரையறைகள் எல்லாத்தையுமே தகர்த்து ஆன்மீக பாதையில குருவினுடைய துணையோட போகும்போது பிரம்மன்னு சொல்லப்படக்கூடிய அந்த விரிவடைந்த நிலை, முழுமையான சுதந்திர நிலை ஒரு ஜீவனுக்கு கிடைக்கப்பெறுது. ஒரு சின்ன நீர்த்துளி சமுத்திரத்துல கலக்கிற மாதிரி, கடல்ல இருந்து தனியா பிரிஞ்ச அலை மறுபடியும் அந்த கடலுக்குள்ள ஒண்ணு சேர்ற மாதிரி, ஜீவன்னு சொல்லப்படக்கூடிய அந்த சுயம் சின்ன வட்டத்துல இருந்து தனக்குத்தானே உருவாக்கிக்கிட்ட அந்த சிறிய வட்டம், அதுல இருந்து பிரம்ம நிலைக்கு மாற்றமடையுது அப்படிங்கறத இதுல சொல்லியிருக்காங்க. அடுத்தது 6வது பகுதி, இயற்கையில் காணப்படும் இணைத்தன்மை. இந்த பிரபஞ்சத்துல பாக்குற எல்லாமே பரம்பொருள்டேந்து உருவானதுதான். அதுல ஒரு பகுதி தான் மனிதனும். தாய்கிட்ட இருக்கிற குணம் குழந்தைகிட்ட இருக்கிற மாதிரி இறைவன் கிட்ட இருக்கிற குணமும் மனிதன் கிட்ட இருக்கு. அப்போ அந்த தெய்வீகத்தன்மை மனிதனுக்குள்ளேயும் குடிகொண்டுட்டு இருக்கு. மனிதன் தன்னுடைய கீழ்நிலை மனப்போக்குல இருந்து அந்த மனதை மேல்நிலையை நோக்கி திசை திருப்பும் போது தனக்குள்ள தெய்வீகம் இருக்கிறத உணர ஆரம்பிக்கிறான். அந்த உணர்தல்ங்கிறது தான் ஆன்மாவினுடைய விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வோட ஆன்மீகத்துல பயணம் செய்யும் போது ஆதி வீடான பரம்பொருள் அந்த ஒரு நிலைக்கு மனிதன் போகிறான். இத இங்க மாஸ்டர் சொல்லியிருக்காங்க. அடுத்தது 7வது பகுதி, அவதாரங்கள். மையம் அப்படிங்கிற அந்த அடிப்படை ஆதாரத்துல இருந்துதான் எல்லாமே உருவாக்கப்பட்டது. அதுல ஒரு பகுதி தான் மனிதன். இப்போ அவதாரங்கள் மனிதன் அப்படின்னு எடுத்துக்கும் போது மையத்தினுடைய சக்தி, அதுல இருக்கிற மந்தமான வேகம் மனிதனுடைய பங்குக்கு வருது. அவதாரங்களுக்கு மையத்துல இருக்கிற வலிமையான சக்தி கொடுக்கப்பட்டிருக்கு. மனிதன், அவதாரங்கள், இவங்க 2 பேருக்குமே மனம்ங்கிறது இருக்கு. மனிதனுடைய மனது வரையறைக்குள்ள கட்டுப்பட்டு இருக்கு. அவன் எண்ணற்ற உரைகளுக்குள்ள அடைப்பட்டு இருக்கான். ஆனா அவதார புருஷர்களுக்கு மனம் ஒரு தூய்மையான நிலையிலையும் சமநிலையான ஒரு நிலையிலையும் இருக்கு. அவதாரங்கள் இயற்கையினுடைய பணியை நிறைவேற்றத்திற்காக, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக எல்லா ஆற்றல்களோடும் அவதரிக்கிறாங்க. அந்த பணியை முடிச்ச பின்னாடி அவங்களுக்கு இருக்கிற சக்திகள் அவங்கள விட்டு போயிடுது. மனிதனுக்கும் அந்த நிலைங்கிறது கிடைக்கும். அதுக்கு அந்த மனிதன் தன்னுடைய மனதை மேல் நிலையை நோக்கி திருப்பி உயர்ந்த உன்னதமான நிலைகளுக்கு போகணும். அப்படி போகும்போது இயற்கையினுடைய சக்திகள் எல்லாமே மனிதனுக்கு கிடைக்கப்பெறுது அப்படிங்கறத இதுல சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 2வது அத்தியாயத்தை மாஸ்டர் முடிச்சிட்டாங்க. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.